வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரஜே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஆலயத்தில் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஆலயத்தினுடைய மூர்த்திகளுடைய விஷயம் பூரா அந்த அர்ச்சனையில் இருக்குது. புராணங்களில் ஸ்லோகமாகவும் பாசுரங்களில் ஆழ்வார்களுடைய அனுபவமாக உள்ள விஷயம் முழுக்க அந்த ஆலயத்தினுள்ள இருக்கக்கூடிய இறைவனை பற்றினதான நாமாவளிகளில் அந்த பெருமையெல்லாம் இருக்குது. சப்ததால பிரபேத்ரே நமஹா மித்ரவம்ச பிரவர்த்தகாய நமஹா. இதெல்லாம் ராமனுடைய அர்ச்சனை, ஸ்ரீராமபிரானுடைய அர்ச்சனை. இந்த அர்ச்சனைகள்லாம் என்ன சொல்கிறது? தன்னுடைய நண்பனாகிற சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுனுட்டார். அவனுக்கு வாலியை வதம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவன் சில விஷயங்கள் எல்லாம் பண்ண சொல்கிறான். துந்துபிங்கிறதான ஒரு எலும்பு கூட்டை தூக்கி போடணுங்கிறான். சுவாமி விளையாட்டாக தூக்கி போட்டு போகிறார். பாதாங்குஷ்டேன்னு லீலையாங்கிறார். கால் கட்டவரல்னால தூக்கி போட்டானா அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் விழுந்து தான் இந்த துந்துபியினுடைய உடல். திருப்தியா சுக்ரீவா அப்படின்னு கேட்குறார் ராமர். சுக்ரீவன் சொன்னால், இவா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்த பொழுது வாலியும் மதுபானம் அறிந்து இருந்தான், இந்த துந்துபியும் மதுபானத்தில் இருந்தான். ரெண்டு பேரும் சண்டை போட்டது ராத்திரி. தூக்க கலக்கத்தில் நல்ல களைப்போடு சண்டை போட்டு அவனை வதம் பண்ணி உடம்பு பூரா நல்ல மாம்சம் சதைப்பற்றோடு இருந்தவனை தூக்கி போட்டார். அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த விழுந்தது. இப்போ நீங்கள் நல்ல பலமாக இருக்கேல், அது உடம்பு காஞ்சி சருகாக போய் எலும்பு கூட போயிடுத்து. நீங்கள் தூக்கி போட்டேல்னாலும் கூட அதிக இதையும் ஈக்குவலான்னு பார்க்கறதுக்கு என்னால் முடியல என்னார். என்ன பண்ணால் தேவலான்னு கேட்டார். அவனுடைய பரீட்சார்த்த முயற்சிகள்லாம் சுவாமியும் சம்மதிக்கிறார். இன்னும் என்ன பண்ணணும்னார், இங்கே 7 ஆச்சாமரம் இருக்குது, தேக்கு மரம். இந்த மரத்தெல்லாம் உழுக்குவான், ஒரு இலை கூட இல்லாமல் அந்த பிரம்மாண்ட மரத்துலேருந்து இலையெல்லாம் உதிர்ந்துடும். அப்பேற்பட்டதான மரத்தை 4 பேர் சேர்ந்தால் கட்ட முடியாது. அவ்வளவு பெரிய மரத்தை உலுக்கினான்னா பவழமல்லி மரத்தில் உலுக்கினா அந்த பவழமல்லி புஷ்பங்கள்லாம் உதிர்ற மாதிரி இலை பூரா ஒட்ட உதிர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்த மரத்துக்கிட்ட போவான். அது மாதிரி அவன் விளையாடக்கூடிய மரங்கள் இது. இந்த மரத்தில் ஒரு மரத்தையாவது உங்களுடைய அம்பு தொலைச்சதுன்னா அவனை வீழ்த்தக்கூடிய பலசாலி நீங்கள்னு நான் ஒத்துக்கொள்வேன் அப்படிங்கிறான் சுக்ரீவன். சுவாமிக்கு கோபம்னா வரணும். ஒன்னிடத்துல நான் பரீட்சையை கொடுத்து நான் என்னடா பண்ண போகிறேன் சுக்ரீவா, உன் தயவு வேண்டாண்டா போடான்னு கோச்சிக்க வேண்டிய ராமர் கோபத்தை காண்பித்து கொள்ளாமல் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி தன்னுடைய சரத்தை எடுத்து அந்த 7 ஆச்சாமரத்தையும் தொலைச்சு பூமியில் போய் குத்தித்தான். அந்த ஆச்சாமரம் பூமியில் போய் குத்திட்டு திரும்பி வந்து தன்னுடைய அம்புராதுணியில் வந்து விழுந்ததுங்கிறார் ராமாயணத்தில். இந்த சப்ததாளம் 7 விருட்சத்தையும் இந்த தொலைக்கிறார் அப்படிங்கிறதான நாமாவளிக்குள்ளே வந்து பின்னாடி இவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்குது. தன் பக்தாளுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலையை போக்குறதுக்கு, நம்பிக்கையை போக்குறதுக்கு பகவான் எந்த காரியமும் பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த ஒரு நாமாவளி சொல்கிறது. இப்பேற்பட்ட நாமாவளிகளை நாம் பொருள் தெரிந்து அப்படி ஸ்ரத்தா பக்தியோடு கூட பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணும் பொழுதும் நாம் என்னென்ன பலன்கள்லாம் விரும்புகிறோமோ அதற்கெல்லாம் மேலே கிடைக்கிறது அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு புரியும். இப்படி அர்ச்சனை பண்ணும் பொழுதும் இந்த நாமத்தினுடைய ஒரு ருச்சி தெரிஞ்சுடுத்தே, ஆனால் நம்மளால் கண்ணில் ஜலம் வராமல் அர்ச்சனை பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான நாமாவளி. விதுராக்ரூர வரதாய நமஹா, பீஷ்மமுக்தி பிரதாயகாய நமஹா. இதெல்லாம் நாமாவளிகள். பீஷ்மர் மோட்சத்தை, உத்தராயணத்தை எதிர்பார்த்து மோட்சத்தை அடையிறதுக்கு காத்துருந்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா இதை சாட்சியாக இருந்து அவரை புண்ணியலோகத்துக்கெல்லாம் அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி பீஷ்மருக்கு முக்தி கொடுத்தார், விதுரனுக்கும் அக்ரூரருக்கும் அனுகிரகம் பண்ணினார்னா அது மாதிரி நம்மையும் பண்ண மாட்டாராங்கிறது தான் அதனுடைய விஷயம். நாம் பண்ணக்கூடிய நாமாவளிகள் சொல்லும்பொழுது சுவாமி மயக்கமடைந்து நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோல்கன்றுக்கு இறங்குமா போலே அப்படின்னு ஒரு வியாக்கியானம்.
பசுமாடு பால் கொடுக்கணும்னா கண்ணுக்குட்டி போய் அதை ஊட்டணும், ஊட்டினா தான் பால் சுரக்கும். ஒரு பாஸ்வேர்டு மாதிரி வச்சுருக்கான் பகவான். பால் யாருக்கு இருந்தாலும் பால் வராது, கண்ணுக்குட்டி போய் வாய் வைக்கணும், அப்போ தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கறக்கிறவா கறந்தால் அதில் க்ஷீரம் வரும், பால் வரும். அப்போ அந்த கன்றுக்குட்டி மரித்து விட்டதெனில், இறந்து போயிடுத்து அப்படின்னா என்ன பண்ணுவான், அந்த பால் கறக்காமல் போயிடுங்கிறதுக்காக அந்த கன்றுடைய தோல் பையில் வெக்கலை அடைச்சி ஒரு பொய்யா ஒரு கண்ணுக்குட்டியை தயார் பண்ணி அந்த பசுமாட்டை ஏமாற்றி பால் கறக்கிற மாதிரி நாம் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கிறதான அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த பதிகங்கள், பாசுரங்கள்லாம் நாம் சொல்லி சுவாமியை சேவிக்கும் பொழுது சுவாமி என்ன நினைக்கிறாரா, இந்த பாசுரம் சொல்கிற பெரியாழ்வாரே இப்போ சேவிக்கிறார், இந்த பாசுரம் சொன்ன குலசேகர ஆழ்வாரே இப்போ வந்திருக்காருன்னு நம்ம அவர்களாக நினைக்கிறார். நாம் அவர்களாக ஒரு காலம் மாற முடியாது என்ற போதிலும் சுவாமியுடைய அந்த மயக்கம் எப்படி இருக்குன்னா இவர்தானோ அவர் அப்படின்னு நினைக்கிறாராம். அதனால இந்த அர்ச்சனைகளுக்கெல்லாம் அத்தனை ஒரு சக்தி உண்டு. ஆலயங்களில் அர்ச்சனை பண்ணுறதுனுடைய காரணமே நமக்கும் பெருமாளுக்கும் ஏதேனும் ஒரு முறையில் சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறது தான் அந்த அர்ச்சனையுடைய தாத்பரியம். அந்த வகையில் அர்ச்சனை முடிஞ்சோடனே சுவாமிக்கு கற்பூரகாரத்தின்னு பண்ணுறா. இந்த கற்பூரகாரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு பெரிய பெரிய பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த வகையில் 3 வாட்டி ஹாரத்தி பண்ணுவாள். ஹாரத்திங்கிறது பொதுவாக பூஜைகளுடைய முடிவில் சந்தியா காலங்களில் ஹாரத்தி பண்ணணும். இந்த ஹாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். மூர்த்தாதி பாதபர்யந்தம் சர்வலோகஹிதார்த்தம், எம்பெருமானுடைய திரு முடியிலிருந்து அந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த தீபாராதனையை ஏற்றி இப்படி ஒரு சுற்றி திருவடியில் வந்து சுற்றினா ஒரு சுத்து. இந்த சுத்துனால எல்லா லோகத்துக்கும் நல்லது கிடைக்கிறது. சர்வலோகஹிதார்த்தம், நெற்றி வரைக்கும் லலாட்டாந்தம் தத்கிராம சமிருத்தியர்த்தம், நெற்றியில் ஆரம்பித்து திருவடி வரைக்கும் முடிக்கிற இந்த 2வது சுத்து ஹாரத்தினால எந்த கிராமத்தில் விஷ்ணு பூஜை நடக்கிறதோ அந்த கிராமம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக 2வது சுத்து. நேத்ராந்தம், நெத்திக்கு அப்புறம் திருக்கண்களோட ஒரு சுத்து. கற்பூரகாரத்தையோ தீபாராதனையோ பண்ணும்பொழுது இப்படி பண்ணுவா. இப்படி பண்ணினா கண்கள்லேருந்து ஆரம்பிச்சு முதல்ல திருமுடியிலேருந்து திருவடி, அப்புறம் நெற்றியிலேருந்து திருவடி, அப்புறம் கண்கள்லேருந்து திருவடி. இந்த 3வது சுத்து சுற்றும் பொழுது ஸ்தான யஜமான பிரபுராஜ விஜயார்த்தம் ஜ, அந்த ஸ்தானம் உத்தரோத்தராபிவிருத்தியை அடையிறது. அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் பண்ணக்கூடிய எஜமானன் க்ஷேமத்தை அடையிறான். அந்த கிராமத்தினுடைய தலைவர் இருக்காரே பிரபு, அவர் க்ஷேமத்தை அடைகிறார். அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு வெற்றி கிடைக்கிறது, விஜயார்த்தம். இது 3 பிரதட்சிணத்தினால கிடைக்கிறது. ஆலயத்தில் நடக்கக்கூடிய தீபாராதன தரிசனத்தினுடைய பலனை சொல்றார். தத்தீப தரிசனான் ஆயுஸ்ரீ புத்திர விருத்தையே, அந்த தீபத்தை தரிசனம் பண்ணுறதுனால தீர்காயுஷ் கிடைக்கிறது, ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, புத்திர பௌத்திராபிவிருத்தி கிடைக்கிறது. கற்பூர ஹாரத்தையே தரிசனம் பண்ணுறதுனாலே பெருமாளுக்கு ஹாரத்தி பண்ணி தரிசனம் பண்ணுறதுக்கான பலனை சொல்லி கும்பதீபம்னு பண்ணுவா. கும்பதீபம்னா கலசம் மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு தீபம் ஏற்றி கடதீபம், கும்பதீபம், ரக்ஷாதீபம் இதெல்லாம் இதற்கு பேர். கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகம கோட்டையா நஷ்யந்தி சேவனாத் விஷ்ணோ கும்பதீபஸ்ய ராஜதா. கும்பதீபத்தை பெருமாளுக்கு சேவிக்கிறதுனால பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்லாம் கூட விலகுங்கிறார். பிரம்மஹத்தி தோஷங்கிறது நல்ல வேதம் அறிந்த அந்தனரை கொல்றதான பாபத்துக்கு பிரம்மஹத்தின்னு பேர். பிரம்மவதம் சுராபானம் சுவர்ணஸ்தேயம் குருதாராபிகமனம் ரிஷலீமை துணஞ்ச 5 பெரும் பாவங்கள். இந்த 5 பாபத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக பரிகாரம் கிடையாது, ரொம்ப கடினமான பரிகாரங்கள் தான் உண்டு. அப்பேற்பட்ட கடினமான பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள் கூட பெருமாளுக்கு ரக்ஷாதீபம் பண்ணி தரிசனம் பண்ணுறதுனால போகிறது. கோட்டையோ பிரம்மஹத்யானாம், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தாலோ செய்யக்கூடாத பாபங்களை பண்ணினாலோ இந்த பாபங்கள்லாம் கும்பதீபத்தை தரிசனம் பண்ணுறதுனால போகிறது. கும்பதீபஸ்ய ராஜதா, இதெல்லாம் சுவாமிக்கு கற்பூரகாரத்தை பண்ணுவதான அந்த கைங்கரியத்துக்கான பலன். கற்பூரகாரத்தையோ தீபாராதனையோ நடந்தால் அதை சேவிக்காமல் வரவே கூடாது. அது கொஞ்சம் நின்று கொஞ்சம் காத்திருந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கைங்கரியம், பாக்கியம். அது ஆலயத்துக்கு போனால்
எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்து தரிசனம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ புண்ணியம் கூட. அதுதான் நன்னா மனசுக்கு புரிஞ்சுக்கணும். அவசர அவசரமாக வந்து முண்டி அடித்து அது இப்படி பண்ணுறதுக்கு இது திரையரங்கம் கிடையாது. திரையரங்கமா நீ இத்தனை டிக்கெட்டை போயிடுத்துனா இனிமேல் டிக்கெட்டு கிடையாது, அடுத்த காட்சி தான்னு போய் திரும்புகிற விஷயம் இல்லை. இது ஆலயத்தில் காத்திருக்க இது ஒரு பாக்கியம். இது ஏன்னா நீங்கள் வசிக்கிற இடம் முழுவதும் தேவதாமயமாக இருக்குது. இங்கே எல்லா இடமும் தேவதை. ஏன்னா தேவதைகள் உள்ளே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் பரிவாரங்கள் இல்லாத தெய்வங்களோட வரவே மாட்டார். அவர் வந்தாலே எல்லா பரிவார ஜனங்களும் கூட வந்துடும். வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் தானே இங்கே வரார். அப்போ மகர்ஷிகளும் மற்ற தெய்வங்களும் அத்தனை பேரும் இங்கே வந்துடுறா பெருமாள் சேவிக்க. அப்போ இது மாதிரி ஒரு உள்ள இடத்துல நாம் அமர்ந்து கண்ணை மூடிண்டு உள்ளொலியை தியானம் பண்ணணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதின்னு சொல்லுவாலே உள்ளொலி பெருக்குதல்னு, அதை தியானம் பண்ணணும். நமக்கு தெரிந்த பதிகங்களோ பாசுரங்களோ மந்திரங்களோ ஸ்தோத்திரங்களோ இதெல்லாம் ஜபம் பண்ணுறதுனால நமக்கு பெரியதான ஒரு லாபம் கிடைக்கிறது. இந்த இகலோக சௌக்கியமே விட்டுறணும். வீடு வாசல் மனைவி மக்கள் வேலையில் ப்ரமோஷனுங்கிறதெல்லாம் அடுத்தது. முதல்ல உள்ளொலி பெருகிறது. உரு ஏற திரு ஏறும்னு தமிழில் சொல்லுவா. உரு ஏற திரு ஏறும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு மந்திரம் ராம ராம ராமன்னு இதை அனவரதம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அல்லது உங்களுக்கு பிடித்த சிவநாமா கிருஷ்ணநாமா எந்த நாமமாக இருந்தாலும் அதை திரும்ப 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 சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தானாகவே தோண ஆரம்பிச்சிடும். இது ஜபத்துக்கு அத்தனை ஒரு சக்தி உண்டு. அதுக்கு தான் மந்திர ஜபம்னு பேர். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனது பக்குவப்படுத்துறதுக்கு தான் மந்திரங்களுடைய துணை தேவைப்படுறது. உரு ஏற திரு ஏறும்னு தமிழில் சொல்கிறது. திரும்ப திரும்ப ஜபிக்கிறதுனால அத்தனை புண்ணியம். ஜபத்தை வெளியில் சத்தம் போட்டு பண்ணக்கூடாது. மானசம் வாச்சிகம் உபாம்சு இதெல்லாம் கிரமம். மனசுக்குள்ளே ஜபம் பண்ணணும். மந்திரத்தை ருசிச்சு பண்ணணும். ஒரு ஜபம் பண்ணோம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணோன்னா அதை ருசிச்சு பண்ணணும். ஏதோ வெவ்வேறு காரியங்களில் மனதை செலுத்தின்னு பண்ணக்கூடாது. பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம். ஒரு பெருமாளுக்கு எல்லா விதமான வஸ்துக்களையும் சேர்த்து வச்சுட்டு பூஜை பண்ணி இது மாதிரி கோடி பூஜை பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் அந்த பெருமாளுடைய ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு, ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு கோடி பூஜை பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது தான் ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு. பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கோடி சமோ ஜபஹான்னார். ஸ்தோத்திரம் கோடி ஆவர்த்தி ஜபம் பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமமோ அல்லது ஒரு சுப்பிரபாத ஸ்தோத்திரமோ அல்லது கராவலம்ப ஸ்தோத்திரமோ அஷ்டகமோ பஞ்சகமோ நவரத்ன மாளிகையோ எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அந்த ஸ்தோத்திரங்களை பூரா திரும்ப திரும்ப ஜபம் பண்ணி கோடி ஆவர்த்தி ஜபம் பண்ணினா என்ன புண்ணியமோ என்ன பலனோ அது அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால கிடைக்கிறது. இதெல்லாம் மனதை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்கிற காரியம் இது. பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கோடி சமோ ஜபஹ ஜபகோடி சமம் தியானம். ஜபத்துக்கு மேலே உண்டானார். எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அந்த தெய்வத்தை உள்ளே பார்க்கறது. இப்போ நாம் வெளியில் பார்க்குறோம். அந்த வெளியில் பார்க்குற தெய்வத்தை உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணி உள்ளுக்குள்ள இறைவன் நினைவு இருப்பதாக பாவித்து தியானிக்கிறதுக்கு தான் தியானம்னு பேர். தியானத்துக்கு மேலே உண்டானார் தியான கோடி சமோ லயா. நாம் தெய்வத்தை நினைக்கிறோம் அப்படிங்கிறதான இருவேறு சிந்தனைகள் இல்லாமல் அந்த தெய்வத்தை நினச்சி 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 இந்த தெய்வமாகவே தன்னை ஆக்கி கொண்டு விடுறது. இதற்கு தான் லயம்னு பேர். இந்த ஆன்மா லயிக்கிற இடம் தானே ஆலயம்னு சொல்கிறோம். அந்த வகையில் தியான கோடி சமோ லயா அப்படின்னு இது இத்தனை மனசில் பகவானை கொண்டு நிலைநிறுத்துறதுக்கு தான் கற்பூர ஹாரத்தி நமஸ்காரம் இதெல்லாம் வந்திருக்கு. அதே வகையில் நமக்கு ஒரு க்ஷேமம் உடனடியாக கிடைக்கணும், உடனடியாக ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது பெரிய பரிகாரங்கள் நம்மளால் பண்ண முடியாது. பொருளாதார குறைவு இருக்கலாம் அல்லது வேற ஒரு விஷயங்களில் நம்ம அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு சக்தி இல்லாத அவர்களாக நாம் இருக்க முடியும். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது ஆகமம் சொல்லித்தருது. சுவாமியை பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி கைமேல் பலன் தரக்கூடிய விஷயம் இன்னொன்று கிடையாதுங்கிறது. பிரதட்சிண சமோ நாஸ்தி பிரத்யக்ஷ பலதோ ஹரிஹி. ஆலயத்தை வலம் வர்றது
கோவிலுக்கு பலிபீடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கணும், சுத்த ஆரம்பிக்கணும். அது அப்படியே ஆலயத்தை சுத்தின்னு வந்து பலிபீடத்துக்கிட்ட வந்து முடிச்சா ஒரு சுத்து. இது மாதிரி 2, 3, 4, 5ன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரதட்சிணம். அதுவும் இது புருஷோத்தம மாசத்தில் பிரதட்சிணத்துக்கு ரொம்ப புண்ணியம். இந்த மாசத்துக்கு பிரதட்சிணம் பண்ணினா கிடைக்கிற ஒரு பலனும் புண்ணியமும் வேற எந்த காரியமும் அவ்வளவு கை மேலே கிடைக்காது. கைமேல் பலன் ஒன்று சொல்கிறோம் இல்லையோ, நம்ம தமிழில் பேசிட்டு இருக்கும்பொழுது கைமேல் பலன் சாருங்கிறோமே, அது மாதிரி கைமேல பலனா இந்த பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு வலம் வருவதற்கு அத்தனை புண்ணியம் சொல்கிறார். பிரதட்சிண சமோ நாஸ்தி, பிரதட்சிணம் கொடுப்பதற்கு சமமான ஒரு புண்ணியம் வேற எதுலேயும் கிடையாது. பிரத்யக்ஷ பலதோ ஹரிஹி யானி கானி ஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானி ஜ தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. அடிமேல அடி வச்சு பிரதட்சிணம் பண்ணும் பொழுது ஜென்மாந்தர கிருதானிஜ, முற்பிறவிகளில் நீங்கள் பண்ணின பாவம் கூட போகிறது. நமக்கு ஒரு பொருள் கிடைப்பதற்கும் கிடைக்காம இருக்கிறதுக்கும் நாம் பண்ணியிருக்கிற செயல் தான் காரணம். அது நன்னா புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு வந்து நான் அதை பண்ணேனே இதை பண்ணேனே எனக்கு நீ ஒன்றும் பண்ணலையேன்னு நிறைய பேர் அப்படி வருத்தப்படுறாள் இல்லையோ, இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுனுட்டா யாருமே சுவாமிகிட்ட கோச்சிக்கவே மாட்டா. அவர்கள் தன்னை பார்த்துக்கணும். ரியலைஸ் பண்ணுறதுங்கிறாளே, கண்ணாடி முன்னாடி நம்ம பார்த்துக்கிறோம். இங்கே முடி கலைஞ்சிருதுன்னா இது சரி பண்ணிக்கிறோம், மைய கலைஞ்சிருதுன்னா இப்படி சரி பண்ணிக்கிறோம், பொட்டு கிராஸாக இருந்தால் சரி பண்ணிக்கிறோம். அது மாதிரி தியானம் பண்ண நாம் என்ன தப்பு பண்ணினோங்கிறது புரியும். எங்கே நாம் மிஸ் பண்ணினோம், ஏன் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு ஏன் கிடைக்கல, அது புரிஞ்சுக்கணும். அதை இந்த இடத்துல சொல்கிறார். ராமர் காட்டுக்கு வரார். காட்டுக்கு வந்த இடத்துல தேவி காணும், சீதை காணா போயிடுறா. ராமர் பலவாறாக புலம்புறார். புலம்பும் பொழுது அவர் சொல்லி புலம்புறது என்ன தெரியுமோ, என்னை தர்மம் ஏமாற்றி விடுத்து, நான் யோக்கியனா இருந்தேன், என்னை காப்பாற்றலைன்னு சொல்லலை. எந்த தெய்வமும் என்னை காப்பாற்றலாம் சொல்லலை. நான் நிறையா பாவம் பண்ணியிருக்கேன், அவஸ்தப்படுறேங்கிற. பூர்வம் மயானு நமபீப்சிதானி பாபானி கர்மானி அசகிருத் கிருதானி தத்நாய மத்யா பதிதோ விபாகா துக்கேன துக்கம் யதஹம் விஷாமி. இத்தனை துக்கம் நான் படுறேன். பூர்வம் மயானூனம் அபீப்சிதானி அசகிருத் கிருதானி, ஒரு தடவைக்கு மேலே பல தடவை நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ அவஸ்தைப்படுறேன். ராஜ்யம் போச்சு, சீதை போனா, அப்பா போனார், தன்னுடைய சொந்தக்கார அந்த நண்பர்களை உறவினர்கள் எல்லாம் பிரிஞ்சு இப்படி காட்டில் அவஸ்தைப்படுறேனே, இதெல்லாம் நான் பண்ணின பாவம்ங்கிறார் ராமர். ஒரு பரமாத்மாவே ராமனாக அவதாரம் பண்ணி, ராமாவதாரம் பண்ணி, ஆத்மானம் மானுஷம் பண்ணிய தன்னை மனிதனாக நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ராமருடைய ஸ்டேட்மெண்ட்டு, நான் பாவம் பண்ணினேன் கஷ்டப்படுறேங்கிறார். எந்த தெய்வத்தையும் நிந்திக்கலை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னா உடனே நாம் சுவாமி தானே சொல்கிறோம். யதார்த்தம் என்னன்னா, நாம் பண்ணியிருக்கிற பாவம், எதனால் பாவம் பண்ணோமோ அந்த ரூபமாக அந்த சிரமம் வரும். இது நிறையா புராணங்கள் பார்த்தா தான் அதுக்கு நாம் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்பேற்பட்ட பாவத்தினால நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்று கிடைக்காம இருந்தால், ஆலயம் வலம் வருவதற்கு ஒவ்வொரு அடி வைப்பதனால அதெல்லாம் அந்த பாவங்கள்லாம் கோவிலை நோக்கி ஒரு அடி வச்சுட்டான், இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது, இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதுன்னு அடிக்கு அடி நம்ம பாவங்கள்லாம் குறையறதான். யானி காணிஜ பாப்பானி ஜென்மாந்தர கிருதானிஜ, முற்பிறவிகளில் பண்ண பாவம் எதுவாக இருந்தாலும், வெவ்வேறு பிறவிகளில் பண்ண பாவம் எதுவாக இருந்தாலும், தானி தானி வினசந்தி, அவைகள் நாசத்தை அடைகின்றன. எதனால? பிரதட்சிண பதே பதே, ஒவ்வொரு அடி வைக்கிறதுனால அந்த பாபங்கள்லாம் நீங்கிறது. கோவிலில் பலிபீடத்துக்கும் சுவாமிக்கும் நடுவில் பிரதட்சிணம் பண்ணக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். கோவிலில் பிரதட்சிணம் பண்ணுறோம், பிரதட்சிணம் இப்போ வந்து உள்ளுக்குள்ள சுவாமிக்கும் கருடாழ்வாருக்கும் நடுவில் சுற்றினா அது சுத்தாக ஆகாது. கருடாழ்வாருக்கு பின்புற இருக்கக்கூடிய பலிபீடத்திலேருந்து ஆரம்பித்து சுற்றினா தான் அது ஒரு சுத்து பூர்த்தியாகும். நம்ம சௌரியத்துக்கு சுற்றினா அது சுத்து இல்லை, இந்த கிரமத்தில் சுற்றினா தான் சுத்து. தேவ பீட்டாந்தரே செய்வ நகுர்யாது திசாசனம், அது மாதிரி பலிபீடத்துக்கு முன்பாகத்தான் நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் ஆகமம்னு வந்துடுத்து, ஆலயம்னு வந்துடுத்துன்னா அதற்கான அந்த ரூல்ஸ் படி தான் போகணும், அதற்கான அந்த விதிமுறை சட்டத்திட்டப்படி தான் போகணும். எப்படி பிரதட்சிணம் பண்ணுங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லித்தருது. பாதௌ பாதாந்தரேயஸ்ய, அடிமேல அடி வச்சு பிரதட்சிணம் பண்ணணும்.
கரௌச்சலன வர்ஜிதோ. கையை நடந்தால் சில பேருக்கு கை இப்படி இப்படி ஆடப்படாது. கையை கூப்பிட்டு பிரதட்சணம் பண்ணணும். இல்லைன்னா கையை தொங்க விட்டுட்டு போகலாம். கையை இப்படி வீசி வீசி மிலிட்ரியில் நடக்கிற பாருங்க, அது மாதிரி லெஃப்ட் ரைட் சொல்லி நடக்கக்கூடாது. நடந்தால் இப்படி தான் நடக்கணும். பாதவு பாதாந்தரே எஸ்ய கரவு சலன வர்ஜிதவு. கையை ஆட்டக்கூடாது. 2 அங்கமாச்சு. 4 அங்கம் பிரதட்சிணத்துக்கு. 4 இலக்கணம், 4 லட்சணம் இருக்கு. அதில் 1 அடி மேலே அடி வச்சு பிரதட்சிணம் பண்ணணும். வேகமாக நடக்கக்கூடாது. நான் 8:30 மணிக்கு இப்போ ட்ரெயின் ஏரியான்னு சொல்லி அவசரமாக விறுவிறுன்னு சுற்றுறா பாருங்க, சுற்றக்கூடாது. பிரதட்சிண பதே பதே, அடி மேலே அடி வச்சு தான் பிரதட்சிணம் பண்ணணும். காலை தாண்டி வைக்கக்கூடாது. கையை ஆட்டக்கூடாது. 2. 3வது ஸ்துதிர்வாச்சி. ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு தான் பிரதட்சணம் பண்ணணும். அது ஸ்லோகமாக இருக்கலாம், பாசுரமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மந்திரமாக இருக்கலாம். அது தெரியலன்னா அந்த சுவாமியினுடைய பெயராக இருக்கலாம். இப்போ கிருஷ்ணர், இது கிருஷ்ணர் கோவில், இது இங்கே சுற்றுறதுலாம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சுற்றணும். பேசிட்டு சுற்றவே விடாது. பேசிட்டு சுற்றுறதுக்கு சுத்தாமலே இருக்கலாம். அடி வைக்கிறதுக்கு பாபம் போகிறதுன்னா நீங்கள் பேசிட்டு சுற்றினா இது ஒரு பாபமானா போயிடும். அதனால பேசிட்டு சுற்றப்படாது. பிரதட்சிண பதே பதே. ஸ்துதிர் வாச்சி, வாக்கில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் மந்திரம் மனதை ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு நாமாவை ஜபம் பண்ணிட்டு சுற்றலாம். ஹிருதி தியானம், ஹிருதயத்தில் பகவத் தியானத்தை வச்சுட்டு சுற்றணும். இது 4 அங்கம் கூடினது பிரதட்சிணம். சதுரங்கம் பிரதட்சிணம். இப்படின்னு பிரதட்சிணத்துக்கு பலன் சொல்கிறார். மகாபாவங்கள்லாம் போகிறது, கை மேலே பலன் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரதட்சிணத்தை பெருமாள் கோவிலில் பண்ணினா ரெட்டப்படையில் தான் பண்ணணும். பெருமாள் கோவிலில் அயுக்ம பிரதட்சிணம். யுக்மம்னா ரெட்டைக்கு பேர், அயுக்மம்னா ஒற்றைப்படையில் சுற்றப்படாது. 1 3 5 7 9 11 சுற்றப்படாது. 2 4 6 8 10 12ன்னு சுற்றணும். எவ்வளவு முடியுமோ சுற்றலாம். சங்கல்பம் பண்ணிட்டு சுற்றலாம். ஒரு நாளைக்கு 50 சுற்று சுற்றுறேன், ஒரு நாளைக்கு 62 சுற்று சுற்றுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு 100 பிரதட்சணம்னா ஒரு நாளைக்கு 12 பிரதட்சணம் வீரம் அப்படி சுற்றலாம். இப்படிலாம் சின்னதாக புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு சிறிய முயற்சி, பெரிய பலன் இந்த பிரதட்சிணம்ங்கிறது. உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், பகவானுடைய ஒரு திருவருளையும் பெற்றுத்தரும், நமது பாபத்தையும் போக்கும், நமக்கு வேணுங்கிறதான ஒரு காமனையும் பூர்த்தி பண்ணக்கூடியது இந்த பிரதட்சிணம் அப்படிங்கிறதானது. இந்த பிரதட்சிணம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாமும் ஆலய தர்மங்கள் சொல்கிறது. ஏன்னா பக்தர்கள் எல்லாருமே எல்லாமும் பண்ணிட முடியாது. அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தால் போல தர்மத்தை சொல்லும். அப்போ இவனுக்கு இது மாதிரி இருக்கே, இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கே, இப்போ பட்சபாதமா? இப்போ ஆலயத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மையாக தர்மம் இருக்கான்னா அது அப்படி கிடையாது. நான் ஆடுதுறையிலேருந்து இந்த பக்கம் வரேன், வண்டியில் வந்துட்டுருக்கேன், என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துன்னு வரார். எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்தவர், அவர் கேட்குறார், கோவிந்தபுரம் பாண்டுரங்கன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். நான் ஆடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறேன். அவருக்கு நான் ரூட்டு சொல்கிறேன், இப்படியே மேற்க போனேன்னா உங்களுடைய வலதுபுறத்தில் வரும் பாண்டுரங்கன் சன்னதி அப்படின்னு சொல்கிறேன். 1 கிலோமீட்டரில் வந்துடுதுங்கிறேன். ஆஹா சரின்னு கேட்டுட்டார். அவர் போயிட்டார். நான் வண்டியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வரேன். என் பின்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்க்குறான். நான் கோவிந்தபுரம் கோவிலையும் தாண்டி நான் இந்த பக்கம் திருப்பணிப்பேட்டை கிட்டே போயிட்டேன். அப்போ ஒருத்தர் வந்தார், கோவிந்தபுரம் பாண்டுரங்கன் சன்னதி எங்கே இருக்குங்கிறார். நீங்கள் கிழக்க போங்க, உங்களுடைய இடதுபுறத்தில் வரும் கோவில்னு சொல்கிறேன். இந்த பின்னாடி உட்காந்த பையன் கேட்குறான். அவர்கிட்ட சொல்லும் பொழுது வலதுபுறம் மேற்க போனேல், இவன்கிட்ட சொல்லும் பொழுது கிழக்க போ இடதுபுறங்கிறல, என்ன ஒரே கோவில் இடம் மாறுறதா அப்படின்னு அவன் கேட்டால் என்ன அர்த்தம்? அதுக்கு கோவில் அங்கே தான் இருக்குது. கேட்குறவனுடைய நிலையை பொறுத்து அந்த கோவிலுடைய ஸ்தானத்தை மாற்றி சொல்கிறோம். அது மாதிரி அடைய வேண்டிய பெருமாளுங்கிற விஷயம் ஒன்று தான். கேட்குறவனுடைய புத்தி சக்திக்கு தக்கவாறு பலன் சொல்லணும், பரிகாரம் சொல்லணும். ரிஷிகள் ஏரியல் வியூவில் தான் விஷயத்தையே பார்ப்பா. கழுகு பார்வைங்கிற வருங்க, அவள் மேலேருந்து பார்க்குறவாவா. அவளுக்கு இந்த தற்கால விஷயங்களே கண்ணுக்கு தெரியாது. பெரிய லாபத்தை தான் அவள் மனசு நோக்கும். தீர்க்கம் பஷ்யத மாஹ்ரஸ்வம். பெருச பாரு, சின்னதை பார்க்காத. கோவிலில் போய் சின்ன பலனை போய் கேட்டுட்டு சுற்றுறதெல்லாம் தானாக கிடைக்கிற ஒரு பொருளுக்கு போய் ஏன் போய் வேண்டிக்கணும்? நான் உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுறேன், நீனா பார்த்து எனக்கு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். இதுதான் உயர்ந்ததான ஒரு நிலை. நாம் ஆலயத்துக்கு வந்தாலே இதையாவது ஒன்று அவர்கிட்டேருந்து வாங்கணுங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு எது தேவை எது தேவையில்லை, எதை எப்போ கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி ஒரு குறைவு இல்லாமல் நடத்தின்னு இருக்கான் பகவான்.
அத்தனையும் நடத்திட்டு இருக்கிற பகவானுக்கு அவரவர்களுடைய வினைப்படி பலன்கள் போயிட்டே இருக்கு. அப்போ சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுவாமி வழிபாடு என்ன பண்ணும்னா, உங்களுக்கு தாங்கிறதுக்கான சிரமத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுப்பார். எனக்கு கஷ்டமே கொடுக்காத அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போயிட்டு எனக்கு பந்தே போடாதேன்னு சொன்னால் எப்படியோ அது மாதிரி பந்து போட்டால் தானே அது 6 போக போகிறதா, ஸ்டெம்பை விட போகிறோமா, கேட்சாக போக போகிறதான்னு போட்டான்னா தெரியும். ஒரு சிரமம் தானே அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். சௌக்கியமாகவே இருந்தால் அடுத்த நிலை எங்கேருந்து வரும்? ஒரு சிரமம் தான் இவனை அடுத்த நிலைக்கு உத்தாரணம் பண்ணுறது. அதைத்தான் கஜேந்திர மோசன சரித்திரத்திலையுமே சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்திதோசி ஸ்வகானாம், தன்னை சேர்ந்தவர்களுக்கு சுவாமி கஷ்டத்தை கொடுக்குறார். என்னத்துக்காக கொடுக்குறாருன்னார், அவளை இன்னும் தன் பக்கத்தில் இழுத்துக்கிறதுக்காக தான் அந்த சிரமத்தை கொடுக்குறாராம் கஜேந்திர மோட்சத்தில். அப்படி போய் நாராயண பட்டத்திரி சாந்தியர்த்தம்கி சாந்திதோசி ஸ்வகானாம் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதனுடைய ஆலய விஷயங்களில் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாமும் நாம் தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுக்கணுங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் காஞ்சனாத்ரி நிபாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.